தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் VPMM இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு. அட்மிஷன்ஸ் ஓபன். உறுப்பினர்களுக்கு தலா பேசுகின்ற உறுப்பினருக்கு தலா 5 நிமிடம் மட்டும் ஒதுக்கப்படுகிறது. 2 மாண்பு அமைச்சர்கள் 2 மாண்பு அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது. பிற்பகல் 2 மணிக்குள் முழுமையாக சட்டமன்றம் நிறைவு பெறும் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டோம். மாண்பு அமைச்சர்களின் பதில்களுடன் அவை முடிவு பெற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் பேச வருகின்ற மாண்பு உறுப்பினர்கள் தயவுசெய்து 5 நிமிடங்களுக்கு மிகாமல் உங்கள் கருத்துக்களை 6 மானிய கோரிக்கை மீது வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்ல ஜூன் 21, 2024 மாண்புமிகு முன்னாள் நம்முடைய பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் இந்த அவையில் சொன்னதான் நான் படிக்கின்றேன். அப்போதும் அதற்கு கட்டுப்பட்டு நீங்கள்லாம் 5 நிமிடத்துக்குள்ள பேச்சை முடித்திருக்கின்றீர்கள். இப்போதும் குறைவான கொடுக்கப்பட்ட நேரத்தில் விரைவாக முடிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் கல்லாணை அவர்கள். அரசியலுக்கு வந்தவர்கள் மத்தியில் அள்ளி கொடுக்க மக்களின் அன்பால் ஆட்சிக்கு வந்த ஒரே தலைவர் எங்கள் தளபதி. ஆம், இவர் பெயரே ஒரு வரலாறு. அன்னை தெரசாவின் அன்பை பெற்று அவையினை சிறப்பாக வழிநடத்தும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாற்றம் என்னவென்று கேட்கும் எதிர்க்கட்சியில் உள்ளிட்ட அனைவருக்கும் தர்மத்தாயின் தவப்புதல்வன், தாய்க்குளங்களின் தங்கமகன், ஏழை எளியோரின் துயர் துடைக்க வந்த எங்கள் வீட்டு பிள்ளை, ஒட்டுமொத்த தமிழகத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் தளபதியின் தம்பியாய் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக எதிரெதிரே பகைவர்களாக இருந்தவரை பங்காளிகளாக மாற்றி அருகருகே அமர வைத்தாரே எங்கள் அழகிய தமிழ் மகன். அதுதான் எங்கள் மாற்றம். இனி ஒருபோதும் சாதியாலும் பணத்தாலும் தேர்தலில் வெல்லவே முடியாது என்பதை உருவாக்கினாரே எங்கள் சரித்திரத்தின் நாயகன். அதுதான் மாற்றம். நான் சார்ந்திருக்கும் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் அரசு அலுவலகங்கள் அதிகமாக இருக்கும் போதிலும் குப்பை மற்றும் பாதாள சாக்கடை பிரச்சனைகள் தலைவிரித்தாடுகின்றன. ஆகவே எளியவர்களின் நலனை ஹாட்டில் வைத்து எதிர்த்தவர்களின் சத்தத்தை மீட்டில் வைத்து குவிட்டாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் ஸ்மார்ட்டான சிஎம் அவர்களே, உங்களிடம் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இருந்ததாக கூறப்படும் பார்ட்டி ஃபண்ட் முறையை ஒழித்த நீங்கள் மதுரையின் பிரச்சனையாக இருக்கும் பாஸ்வேர்டு ஃபண்ட் முறையையும் ஒழித்து சீரழிந்திருக்கும் எங்கள் மதுரை மாநகராட்சியை சீரமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வெளிப்படையான நிர்வாகத்தை உருவாக்க ஒரு சிறப்பு குழுவை அமைத்து உங்களையே நம்பியிருக்கும் மதுரை மக்களின் வேண்டுகோளை நிறைவேற்றி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை மற்றும் சுற்று வட்டார மக்களும் பயன்பெறும் வகையில் ரூபாய் 84 கோடி மதிப்பீட்டில் மதுரை அரசு ராசாட்சி மருத்துவமனையில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்க உத்தரவிட்டு எனது கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றி தந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்களுக்கும், மாண்புமிகு கழக பொதுச்செயலாளர் அவர்களுக்கும், மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களுக்கும் மதுரை மக்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது மதுரை வடக்கு தொகுதியில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை பாதாள சாக்கடை மற்றும் குப்பை, சில சமயங்களில் கழிவுநீர் கலந்த குடிநீர் தான். சுமார் 40 வருடங்களுக்கு மேலாக முறையாக பராமரிக்கப்படாத பாதாள சாக்கடை பிரச்சனைகளால் எனது தொகுதியில் உள்ள செல்லூர், நரிமேடு, கோரிப்பாளையம் மற்றும் தல்லாகுளம் போன்ற பகுதிகள் மிகவும் பாதிப்படைகிறது. இதனால் குழந்தைகள் முதல் அனைவருக்கும் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். எனது தொகுதியில் உள்ள அந்தநேரி உட்பட்ட பகுதியில் வசித்து வரும் காட்டுநாயக்கர் இனத்தை சார்ந்த மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்குவதில் சில இடர்பாடுகள் உள்ளன. இதனால் அங்குள்ள மாணவர்களின் கல்வி வாய்ப்புகள் மிகவும் பாதிக்கப்படுகின்றது. மேற்கண்ட எனது தொகுதியின் மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இப்பகுதி மக்கள் நீண்ட கால கோரிக்கையான மயானம் அமைத்துக் கொடுக்க நமது அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக தமிழ்ச்சங்கம் அருகே அமர்ந்து அரசு போட்டித் தேர்வுகளுக்கான தயாராகும் மாணவர்களின் பயண வசதிக்காக மாட்டுத்தாவணி முதல் பெரியார் நிலையம் மற்றும் ஆரப்பாளையம் முதல் மாட்டுத்தாவணி வழித்தட பேருந்துகளில் மாணவர்கள் நலன் கருதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்ச்சங்கம் சாலை வழியாக பேருந்துகளை இயக்குமாறு உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது தொகுதிக்கு உட்பட்ட முல்லை நகர், கோப்புதூர், காந்திபுரம், செல்லூர், கொடிக்குளம், பாரத் நகர் உள்ளிட்ட பகுதியில் வாழ்ந்த ஏழை எளிய மக்களின் 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோரிக்கையான பட்டா வழங்கும் கோரிக்கை இன்றளவும் தீர்க்கப்படாமலே உள்ளது. எனவே அந்த பகுதி வாழ் மக்களின் நீண்டகால போராட்டத்திற்கு தீர்வு காணும் வகையில் நமது தளபதி அவர்கள் ஆட்சியில் உரிய ஆய்வு மேற்கொண்டு தகுதியான அனைவருக்கும் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மற்றும் மதுரை வடக்கு தொகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற திருத்தங்களான தல்லாகுளம் திரு வெங்கடாஜலபதி பெருமாள் கோயில் மற்றும் உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பாண்டிமுனீஸ்வரர் திருக்கோயில் ஆகிய இடங்களுக்கு பக்தர்கள் நலன் கருதி உயர்தர தங்கும் விடுதிகள் மற்றும் பல்லடுக்கு வாகன நிறுத்துமிடம் அமைக்க நிதி ஒதுக்கீடு தருமாறு உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேரத்தின் கருதி மற்ற அனைத்தையும் உங்களுக்கு உங்களுக்கு கோரிக்கைகள் அனைத்தையும் உங்களுக்கு அளிக்கிறேன். அவை குறிப்பில் ஏற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சாதாரண மக்களின் மின் கட்டண சுமையாக குறைக்கும் வகையில் 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் திட்டம், மின்சார வாகன பயணிகளின் வசதிக்காக உருவாக்கப்பட்ட TNEV செயலி, மேலும் 2031ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டில் மின் நுகர்வில் 50% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் பூர்த்தி செய்யும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் வெளிப்படையான மற்றும் விரைவான அனுமதி நடைமுறைகள் ஆகிய இந்த 3 சிறப்பான நடவடிக்கைகளையும் நான் மனமாற பாராட்டி வரவேற்கிறேன். மக்களின் செலவை குறைத்து தொழில்நுட்பத்தை எளிதாக்கி பசுமையான தமிழகத்தை உருவாக்கும் இந்த அரசின் தொலைநோக்கு பயணத்திற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக இதுவரை ரகசியமாக நடைபெற்று வந்த திருக்கோவில் அறங்காவலர்கள் நியமனத்தில் முதல் முறையாக வெளிப்படைத்தன்மையுடன் தளபதி ஆட்சியில் செயல்படுத்துவது வரவேற்கத்தக்கது. மதுரை அழகர் கோவில் உள்ளிட்ட 16 திருக்கோவில்களில் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்த ரூபாய் 1445 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதும் மிகவும் வரவேற்குரியது. ஒரே ஒரு ஃபைனலாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே எல்லோரோட வெற்றியும் மே 4ஆம் தேதி உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் என்னோட வெற்றி அதற்கு 2 மாதங்களுக்கு முன்பாக உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. ஆம், என்னோட தொகுதியில் நிற்பதற்கு நமது சில இடர்பாடுகள் இருந்த பொழுது அது தலைவர் கவனத்திற்கு சென்று தலைவர் மதுரை வடக்கு கல்லாணைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதினாருன்னு கேள்விப்பட்டேன். அப்படிப்பட்ட வெற்றி தலைவரின் கையால் எழுதப்பட்ட எனது வெற்றி அன்றே தீர்மானிக்கப்பட்டது. அன்னைக்கு தலைவரத்தை மறுபடி பார்த்து இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொன்னேன். என்னை நம்பி நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தலைவரே. அண்ணனுக்கு நன்றி சொல்லிட்டு சொன்னேன். கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெற்று உங்கள் பொற்பாதங்கள் சமர்ப்பிப்பேன் என்று. அதே போல அந்த வெற்றியை தலைவர் தளபதி காலில் சமர்ப்பித்தேன். அதற்கு காரணமாக இருந்த எங்களது கழகத்தின் பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் மதுரை வடக்கு தொகுதி சொந்தங்கள் அனைவருக்கும் கழக தோழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றியை கூறிக்கொண்டு இறுதியாக ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கிறேன். குடிதலியி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதலியை நிற்கும் உலகு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க மாற்றாரும் போற்றும் மகத்தான ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கும் தலைவா, நான் இறக்கும் வரை உந்தன் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இனிவரும் 7 ஜென்மத்திலும் உந்தன் தொண்டனாகவே பிறக்க வேண்டும். குருதி உரையும் இறுதி வரை உறுதியுடன் அண்ணன் தளபதியின் தம்பியாக தொடர்வேன், தொண்டு செய்வேன். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் ஒண்ணே மட்டும் சொல்லிக்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட கோரிக்கை. தலைவர் தளபதி அவர்கள் எங்கு சென்றாலும் ஓடோடி போய் சின்ன வயசுல இருந்து பார்த்த எங்களுக்கு இன்று எங்கள் அருகிலேயே அமரும் பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அதில் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, அவரோட முகத்தை எங்களால கண்டு கழிக்க முடியல. அவர் எதிர்கட்சிகள் இப்ப அண்ணன் சாமி அமைச்சன் சொன்னா கூட குலுங்கி சிரிச்சன்றதை ஈவினிங் போய் டிவியில தான் பார்த்தோம். அப்படி எதிர்கட்சிகள் தன்னோட அரசை பத்தி சொன்னா கூட அதை பற்றிலாம் அதுல காமெடி இருக்குன்னா, சிரிக்கிற ஒரு தலைவன் எதை பத்தியும் எதிரி மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு சொன்ன அண்ணாவின் வழி வந்த எங்கள் அண்ணா அவரின் முகத்தை, அவரது அழகிய முகத்தை பார்ப்பதற்கு ஒரு ஸ்கிரீன் ஏதாவது ஏற்பாடு செய்து தருமாறு எனது தனிப்பட்ட கோரிக்கையாக உங்களுக்கு வேண்டுகோள் இருக்கிறேன். நன்றி, வணக்கம். தென் தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் VPMM இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு. அட்மிஷன்ஸ் ஓபன்.